ஏய், நீ எனக்கு பொண்டாட்டியா வந்திருக்கவே படாதீ. ஊர்ல என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? இப்பதான் என்ன சொல்றாங்க? ஜப்தி பண்ணி வீட்டை புடுங்குற புள்ளைக்கு கையாளு தானே நீரு. நானா சொல்றேன்? ஊர்ல அப்படி சொல்லிக்கிறாங்க. யோ ஏயா ஊர்ல தான் இருக்கிறீரா? எங்கயா வீட்டு பக்கத்திலே காணோம்? ஏயா நான் சொன்ன காரியத்துல எந்த முட்டை வச்சிருக்கிற? யோ இருடாது இத ரெண்டு பேரும் கல்லா மாறிட்டீங்களா? இத பாருயா, நீ கல்லா மாறினாலும் சரி கட்டையா மாறினாலும் சரி நான் ஒண்ணும் சும்மா விட மாட்டேன். இத பாரு, அண்டி மாட்டு பத்திரத்தோட தான் வந்திருக்கேன். இது அப்படியே கோர்ட்ல போட போறேன். பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எல்லாம் உங்க விஷயமா தான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாங்க, தம்பி கிட்ட இருந்து எனக்கு தான் பணம் வந்தது. அதை கொண்டு போய் இந்த பொண்ணு கையில கொடுக்காம என் கையில இப்பதான் கொடுத்தாரு. இதத்தானையா நான் செய்ய சொன்னேன். இத பாரு, இப்பதான் நீ தப்பிச்சு. சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. கேளுங்க. நல்ல காரியத்தை செய்து ஏன் மூஞ்ச மூணு வச்சுக்கிட்டு இருக்கிறேன்? அருமையா கலகலப்பா இருக்கவனா? எச்ச இல்லைங்களே, கலகலப்பா இருக்கு. இந்த பாருமையா, என்ன வெத்த மகமாயி இருக்கும் போது நாம் எதுக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லையா? நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன்? அந்த வார்த்தை இன்னொரு தடவை சொல்லாதுங்க, கொஞ்சம் மாத்தி சொல்லு. நல்ல தமாஷான மனுஷையா நீ. ஐயோ ஐயோ, இந்தாமா. யோ என்ன அப்படி முடிக்கிற? அது 100 ரூபா நோட்டு தான் ஐயா. ஐயா உமக்கு 60 ரூபா சம்பளம் போச்சு, மேற்கொண்டு 40 ரூபா இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு ரெட்டா சந்தோஷம் கொண்டாடுங்க. அதுக்காக தான் நான் கொடுத்தேன். இந்த பாரியா, அந்த பொண்ணை விரட்டிட்டு நம்ம பயலுக்கு 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ண போறோம் பாரு. எந்த பையன்? நம்ம பயலுக்கு கல்யாணம் பண்ண போறோம்ல. அப்போ உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கு நான் கோடி வாங்கி தரேன். இன்னொன்னு, பயகிட்ட இருந்து வர்ற பணத்தை எல்லாம் நல்லபடியா கணக்கு எழுதி வை. அவன் வேற வந்து சத்தம் போட போறான். நான் பாத்துக்கிறியா? இப்ப நான் போகும்போதே மொட்டை கோவரத்தானுக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போறேன். வெங்கடாஜலபதி, கால வித்தியாசமடா. நல்லதை செய்யணும்னா எவ்வளவு எதிர்ப்பு, எவ்வளவு சண்டை, எவ்வளவு சச்சரவு. காரணா கொடுக்காத கருமி பச்சை நோட்டை உன்னை கொடுத்துட்டானே. என்னையா நிக்கிறீரு? பல்க் அடிக்க தொட்டியா? கடைவீட்டுக்கு போவோம். நீ புறப்பட்டாச்சல்ல, வெடிஞ்சு போச்ச. புறப்படு. அப்பா எனக்கு அது வாங்கி இங்க இருந்து அடிச்சாச்சு, அங்க போய் விழுந்துருவோம். ஆளை பாரு. ஐயோ, ஒன்ன காணமே. இதுதான் கடைசி வாக்கிங் போல் இருக்கு. ஆனந்த சயனம், ஆழ்ந்த நித்திரை. உழைத்து ஓய்ந்தவன் எப்படி படுத்தாலும் நிம்மதியாக தூங்குகிறான். உழைப்பின் பெருமையே பெருமை. ஆடல் பாடல்கள் தான் கலை என்று எண்ணி இருந்த என் கண்களை திறந்து விட்டது இவரது தூக்கம். இனி இவரே என் குரு. உட்காருங்க சார். எங்க போகணும்? இனி நான் எங்கே போவது? தாங்கள் தான் குரு. என்னை தங்களுடன் சேர்த்துக் கொண்டு உழைப்பு கலையை ஊட்ட வேண்டும் அன்பர். கலையாவது கொலையாவது என்ன ஏழை முக்காலா? ஏப்பா நீ என்ன சொல்ற? என்ன மாதிரி ரிக்ஷாக்காரன் ஆகணுங்கிறியா? உன் உடம்பு தாங்குமா? முயற்சியுடைய ஒரு இகழ்ச்சி அடையா. அப்ப உட்கார். தாங்கள் உட்கார வேண்டும். நான் அப்படியா? அடிச்சு விடு, அடிச்சு விடு. உட்கார். அன்பரே, என்ன துண்டா? பழக்கம் இல்ல. கடுதாசிதான் போடல. பணமாவது அனுப்பக்கூடாது அந்த தம்பி. பணமாமா முக்கியம். எப்பவும் இப்படி இருக்க மாட்டார். என்னன்னு தெரியலையே. அவரு பெரிய வீட்டு பையன். அவங்க எல்லாம் அப்படித்தாம்மா. நீ இருக்கிற இந்த நிலைமையில நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. என்னம்மா அப்படி சொல்றீங்க? அவர் என் கணவர். அந்த உறவெல்லாம் உள்ளவங்களுக்கு தாம்மா. நம்ம போற ஏழைங்களை யாரு கவனிக்க போறா?
உலகம் புரியாத பொண்ணா இருக்கிய நீ. நீ என்ன அவருக்கு அத்தை பொண்ணா இல்ல அம்மா பொண்ணா? தினமும் கடதாச்சு போட்டு விசாரிக்க. அண்ணா அவர் தான் அனுப்பிச்சிருப்பாரு. உள்ள பணம் இருந்தாலும் இருக்கும். நீங்களும் உங்க வாடகை எடுத்துக்கலாம். பைத்தியக்கார பொண்ணா இருக்கியம்மா. பணத்தை யாராவது பார்சல்ல அனுப்புவாங்களா? உனக்கு பிரியமா ஏதாவது வாங்கி அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சிருக்கும் தம்பி. அப்படியா? இதுல கடிதாசு இருக்கும். பிரிச்சு படிச்சு சொல்லுங்களேன். பட்டாளத்திலிருந்து தம்பி உடுப்புல வந்திருக்கு. துணியெல்லாம் முதல்ல அனுப்பிட்டு பின்னால வருவாரு போல் இருக்கு. இல்லம்மா. என்னன்னா? ஆள் இறந்துட்டா தான் பட்டாளத்திலிருந்து உடுப்பு வரும். என்பார் நீதி என்பார் தரமென் சரித்திரத்தை சான்று சொல்வார். தாயன்பு பெட்டகத்தை சந்தியில் எரிந்து விட்டு தன்மான வீரர் என்பார். மர்மமாய் சதி புரிவார் வாய் பேசாபலைகளின் வாழ்வுக்கு நஞ்சு வைப்பார். கர்ம வினை என்பார் பிரம்மன் எழுத்தென்பார். கடவுள் மேல் குற்றம் என்பார். கர்ம வினை என்பார் பிரம்மன் எழுத்தென்பார். கடவுள் மேல் குற்றம் என்பார். இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி. அச்சக் 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 அச்சக். அம்மா, திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி. நம்ம ஒன்னாயிருக்கணும் அண்ணாச்சி. என்னாலும் உலகில் ஏமாற்றும் வழிகள் இல்லாத நன்னாளை உண்டாக்கணும். என்னாலும் உலகில் ஏமாற்றும் வழிகள் இல்லாத நன்னாளை உண்டாக்கணும். இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி. நம்ம ஒன்னாயிருக்கணும் அண்ணாச்சி. பொதுநலம் பேசும் புண்ணியவான்களின் போக்கினில் அநேக வித்தியாசம். பொதுநலம் பேசும் புண்ணியவான்களின் போக்கினில் அநேக வித்தியாசம். புது புது வகையில் புலம்புவதெல்லாம் புவியை மயக்கும் வெளிவேஷம். அந்த பொல்லாத மனிதர் சொல்லாமல் திருந்த நல்லோரை எல்லோரும் கொண்டாடணும். இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி. நம்ம ஒன்னாயிருக்கணும் அண்ணாச்சி. தாந்து நக்கடி தக்கடி நக்கடி 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 தக்கடி நக்கடி தாந்து நக்கடி தக்கடி நக்கடி 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 தான். கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கவைக்கு உதவாத வெறும் பேச்சு. கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கவைக்கு உதவாத வெறும் பேச்சு.
கஞ்சிக்கில்லாதார் கவலை நீங்கவே கருத வேண்டியதை மறந்தாச்சு. பழங்கதைகளை பேசி காலம் வீணாச்சி கையாலை முன்னேற்றம் கண்டாகணும். இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி. நாம ஒன்னாயிருக்கணும் அண்ணாச்சி. தாந்து நக்கடி தக்கடி நக்கடி 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 தக்கடி நக்கடி தாந்து நக்கடி தக்கடி நக்கடி நக்கடி தக்கடி தான். அம்மா ஐயோ சொல்லுது அப்பா. நாடி தளர்ந்தவங்க ஆடி நடப்பவங்க நல்லவங்க கெட்டவங்க நம்ப முடியாதவங்க. நல்லவங்க கெட்டவங்க நம்ப முடியாதவங்க. பாடி கனத்தவங்க தாடி வளர்த்தவங்க பல பல வேலைகளில் பங்கெடுத்து கொண்டவங்க. பல பல வேலைகளில் பங்கெடுத்து கொண்டவங்க. படிப்பவங்க வீடு குடிப்பவங்க பொடி பசங்க பெரும் போக்கிரிங்க. படிப்பவங்க வீடு குடிப்பவங்க பொடி பசங்க பெரும் போக்கிரிங்க. இன்னும் பொம்பளைங்க அம்பளைங்க அத்தனை பேரையும் வச்சு மாடா இழுக்கிறோம் வேகமா. நம்ம வாழ்க்கை கிடக்குது ரோட்டோரமா. வண்டியை உருட்டி வறுமையை விரட்டி உண்டாலும் காய்ந்தாலும் ஒன்றாகணும். நம்ம வண்டியை உருட்டி வறுமையை விரட்டி உண்டாலும் காய்ந்தாலும் ஒன்றாகணும். இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி. நாம ஒன்னாயிருக்கணும் அண்ணாச்சி. என்னாலும் உலகில் ஏமாற்றும் வழிகள் இல்லாத நன்னாளை உண்டாக்கணும். இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி. நாம ஒன்னாயிருக்கணும் அண்ணாச்சி. தாந்து நக்கடி தக்கடி நக்கடி 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 தாந்து நக்கடி தக்கடி நக்கடி 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 தான். தாந்து நக்கடி தக்கடி நக்கடி 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 தாந்து நக்கடி தக்கடி நக்கடி 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 தான். தாந்து நக்கடி தக்கடி நக்கடி. முனியா பாண்டியா ஓடியாங்க ஓடியாங்க. பாவம் யாரோ ஒரு பொண்ணு மயக்கமா விழுந்து கிடக்குது. யாரு அது? பொண்ண தூக்கு பறிக்கொழுந்து இந்த மூட்டை முடிச்செல்லாம் வீட்டுல கூட்டிட்டு போய் பொண்ண பொண்ண ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ. போச்சு. என்ன போச்சு? குடிமொழிஞ்சு போச்சு. என்ன? பட்டாளத்திலிருந்து என்னய்யா தம்பி வருதான். இருக்கு. பட்டாளத்துல இருந்து தம்பி வருதான். எப்பயா வர்றான்? நாளைக்கு. அப்பாடா இப்பதான் என் மனசு குளிர்ந்தது. இப்ப நறுங்க எனக்கு வயிற்ற எரியுது. ஏய்யா தம்பி வந்து அந்த பொண்ணு எங்கன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன். அந்த வீடோ பூட்டி இருக்கு. பொண்ணையும் காணோம். நானும் சுத்தாத இடம் பாக்கி இல்ல. எதையா? தேடாத இடம் பாக்கி இல்ல. சும்மாரியா? இன்னும் ஆகப்படல. சும்மாரியா? சுமார்தான் எப்படிங்க? உன்னை நம்பித்தானே விட்டுட்டு போனேன்னா நான் என்ன பண்ணுவேன்? அட ஓடுறவங்களை கண்டா தான் ஆலமரத்துக்கு சாச்சு ஓட ஓட வரட்டும். நீங்க சும்மா இருங்க. நாளைக்கு வந்து தம்பி திட்டினா நீங்களும் கூட சேர்ந்து திட்டுவீங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாதயா. என்ன நீ நம்பு. உங்களை நம்பித்தானுங்களே இப்ப இருக்கேன். பாரியா நாளைக்கு மூர்த்தி வந்து என்கிட்ட ஏதாவது பேசினான்னா அதுக்கு நான் பதில் பேசுறேன் பாரு. அதுக்கெல்லாம் நீ ஆமா போடு. ஆமா போட்டா தம்பி திட்டாதுங்கல்ல. ஐயோ நான் ஆமா போட சொன்னா போட வேண்டிதானே. ஆமா அவ்வளவுதான். ஆமா இல்ல ஆமா நீ போய் ஆமா அவன் பேரு என்ன? ஆமா ஆமா யோ நான் ஏதாவது சொன்னா ஆமா போடையா? எனக்கு ஆமா போட்டு பழக்கம் இல்லைங்க. எங்க நிறுத்துறதுன்னு புலப்படலீங்களே. அப்படியா? ஆமா இங்க வா. ஆமா ஐயா இந்த வீட்டுல இருக்கிறவங்க எங்க? இங்க யாரும் இல்லைங்களே. அப்பா அப்பா பாக்கிய வீட்டுல இருக்கிறாளா? உங்க கோவத்தெல்லாம் மாத்திட்டாளா? குழந்தை பிறந்துச்சாப்பா? எப்படிப்பா இருக்குது? ஆனா பெண்ணா? ஏன்பா எனக்கு நீங்க லெட்டரே போடல? என்னப்பா பேசாமல் இருக்கிறீங்க? சன்னியாசி பாக்கியம் எங்க? என்னையா நீயும் ஒண்ணும் சொல்லாமல் இருக்கிற? ஆமா சுமாரியா என் மருமக அல்லிய தானடா கேக்குறேன். நீ எவ்வளவு குத்தஞ்சி இருந்தாலும் இந்த பாழா போன மனசு கேக்குதா? அல்லி பிரசவ வேதனையில் அவஸ்தப்படுறான்னு சொல்லி கேள்விப்பட்டேன்.
துடி துடிச்சு போனேன். ஊர்ல உள்ள டாக்டர் எல்லாம் கூட்டிட்டு வந்து பார்த்தேன். கடைசி நேரத்துல அள்ளி கைவிட்டுட்டாடா, அள்ளி கைவிட்டுட்டாடா. பாக்கியம். பயப்படாதம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சுகமாயிடும். உன் பேர் என்ன? பாக்கியம். ஏன் இவ்வளவு நேரம்? ஆமா, அந்த பொண்ணு ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டியா? புள்ள பிறந்துருச்சா? புள்ள இன்னும் பிறக்கல, அதெல்லாம் அப்புறம் விபரமா சொல்றேன். மைக்குழுந்து, அந்த பாய் தலவாணி எடுத்து இங்க போடு. இங்கயா? ஆமா, இங்க போட்டு ஒரு கிளாஸ்ல பால் வை. இத வந்துட்டு வா, சும்மா வா, படுத்து. யார் இது? யாரோ தெரியல, பாவம். பக்கத்தூருக்கு போகணும், இருட்டி போச்சப்பா, கண்ணும் தெரியல மண்ணும் தெரியல, படுத்து கிடக்கிறதுக்கு சத்திரத்துக்கு வழியை காட்டுன்னு சொன்னாங்க. நீ இங்க கூட்டிட்டு வந்துட்டியாக்கும். இதுக்கு தான் பாலை கொண்டா படுக்கை போடுன்னு அவசரப்படுத்தினியா? ஏன் மாதிரி குழந்தை இப்படி கோச்சுக்கிறேன்? ஏதோ வயசான ஜீவன் உதவி பண்றதுனால நமக்கு என்ன கெட்டு போச்சு? புருஷனுக்குன்னு ஆசையா காய்ச்சி வச்ச பாலை வேற ஒருத்தருக்கு குடுனா பெண்களுக்கு கோபம் தான் வரும் தம்பி. புருஷனா? ஐயோ, நீ என்ன எங்களை எங்கெங்க கொண்டுட்டு போய் தள்ளிட்ட? இந்த பார், அவ எனக்கு பொஞ்சாதி இல்ல. கோபத்துல பொஞ்சாதி இல்லேன்னு சொன்னா தாலி கட்டின சொந்தம் போயிடுமா? ஐயோ, நீ என்ன, நீ பெரிய பேஜார் பண்ற. நீ படுத்துக்க, உனக்கு புண்ணியமா போகுது. ஏமா, உங்களுக்கு பிள்ளை குட்டி இல்லையா? இல்ல, நான் இனிமே இங்க இல்ல, நான் திண்ணைக்கு போறேன். வெளியில மழை வரும்னு சொல்லு பாட்டி. உள்ள வேகுதுன்னு சொல்லு பாட்டி. வேடிக்கையான பிள்ளைங்களா இருக்கிறீங்களே, உங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சா? ஐயோ, பாட்டி, நீ நிம்மதியா படுத்து தூங்கு. பொழுது விடிஞ்சோன்னு எழுந்திருச்சு நல்லா சுத்தமா பல்ல விளக்கிட்டு நல்லா நிம்மதியா டிப்பன் டிப்பன் சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசுவோம். இப்ப நேரம் ஆகுது, தூங்கு. நான் கிளம்பி, நீங்க தான் நேரம் போகுதுன்னு கவலைப்படணும். போங்க, நல்லா இருப்பீங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். 16 பெத்தா எங்க பெருவாழ்வு வாழ்றது? அதெல்லாம் உன் காலம். இப்போ இது எங்க காலம். காலம் மாறி போச்சு. தூங்கு. பாலை சாப்பிடு. சரி வா, சாப்பிடலாம். சமாதானமா? மறிக்கொழுந்து, குழந்தை பாத்தியா? மரகத பொம்மை மாதிரி இருக்கு. ஐயோ, தூக்காத தூக்காத. ஏன்? இந்த மாதிரி குழந்தைகளை தூக்க தெரியாம தூக்குனா உரம் விழுந்துடும் சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரியுமா? சரி பாட்டி, நீயே தூக்கி. அம்மா, நீங்க எங்களை தெரியல. நீ பேர், நாங்க தான் உன்னை கொண்டு வந்து இங்க சேர்த்தோம். உனக்கு சொந்தக்காரவங்க ஒருத்தரும் இல்ல. நான் திக்கில்லாத அனாத. அப்படி சொல்லாதேம்மா. இந்த உலகத்துல மனித குலமே அற்று போய் ஒருவன் மட்டும் உயிரோட இருந்தா அவனுக்குத்தான் அனாதைன்னு பேரு. இருக்க பழகு. வாழ்க்கையில நம்பிக்கை வேணும் தாயே, நம்பிக்கை வேணும். எதுல நம்பிக்கை வைக்க முடியும்? நான் நம்பியிருந்தவங்க எல்லாம் என்ன நடுத்தரவுல விட்டுட்டு போயிட்டாங்களே. இது எனக்கு வாழ வழி இல்லை. நீ சொல்றது ஒண்ணுமே எங்களுக்கு புரியலம்மா. கொஞ்சம் விபரமா சொல்லு. வாங்க. உனக்கு ஏதாவது புரியுதா? பச்சை உடம்புக்காரி அழுதுகிட்டு இருக்கா. மேலும் மேலும் என்னென்னமோ கேட்டுக்கிட்டு இருக்கியே. அது சரி, அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரிஞ்சுக்க வேணா? அதுக்கு இதுதானா நேரம்? அதுக்குத்தான் யாருமே இல்ல போல இருக்க. அதுக்கு நாம என்ன செய்யறது?
வா போல. நீ ஒரு மனுஷன் தானா? பாவம், பச்சை புள்ளக்காரி திக்கு இல்லாம திணறிக்கிட்டு இருக்கா. என்னமோ பேச்சு பேசுறீங்க. அதுக்கு என்ன செய்ய சொல்றேன்? இத பாரு, இந்த நிலைமையில நாம விட்டுட்டு போனோம், அது ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து செத்தாலும் செத்துடும். ஐயோ, அதுக்கு தான் சொல்றேன், நாமே கூட்டிக்கிட்டு போயிடலாம். நாம சாப்பிட்டா அதுவும் சாப்பிடட்டும், நாம பட்டினி கிடந்தா அதுவும் கிடக்கட்டும். நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா நீ ஏதாவது சொல்லுவியோன்னு தான். சரிதான். இந்த உன் மனசுல எந்த அளவுக்கு ஈவிரக்க இருக்கோ அந்த அளவுக்கு உன் மனசுலயும் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நம்ம 2 பேருடைய மனசு ஒத்து போச்சு இல்லையா? ஆமா, சில விஷயங்கள்ல மட்டும். இந்தம்மா நில்லு. எங்க போற? பாவம், அத போய் எங்க போறேன்னு கேட்டா அது என்ன சொல்லு? அம்மா, நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம். அங்க போய் எல்லாம் விவரமா பேசிக்கலாம். யோசிக்காதே, உன் மூட்டை முடிச்செல்லாம் கூட எங்க வீட்டுலதான் இருக்கு. வா போலாம். யாரையாது? ஓ, சன்னியாசியா? எங்கயா மேல போற? இந்த தம்பி எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டு போகலாம்னு வந்தேன். பொண்டாட்டிய பறி கொடுத்தேன், எப்படியா இருப்பான்? அப்படிதான் இருக்கிறான். துண்டடையா என்னமா தூக்கத்துக்கு போற மாதிரி. மறதிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா, நாளடவுல சரியா போகும். யோ, ஆமா, அல்லிய பத்தி ஏதாவது தகவல்? என்னங்க இது? அல்லிய பத்தி தகவலா? நீங்க தான் அது செத்து போச்சுன்னு சொல்லிட்டீங்களா? தகவல் எங்க? இல்லையா? ஆமா ஆமா ஆமா, இது நான் கூட ஏதோ ஞாபகத்துல உளறேன். என்ன உடம்புக்கு? உடம்புக்கு ஒண்ணும் இல்லையா, அப்படியே தூங்கிட்டு என்னமோ சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுல என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன சிந்தனை? பாவம், போனவ மறுபடியும் வரவா போறா? யாருக்கு போய் பொண்ணா பிறந்தாளோ? இந்த பாரியா, நீ தனிப்பட்ட முறையில் அந்த பயகிட்ட போய் எதுவும் கண்ணா பின்னான்னு உளறிப்படப்படா, தெரியுமா? எப்போதும் எனக்கு பின்னாலதான் நீ இருக்கணும். நீ வேற முந்திரி இங்க இருக்கணும். ஏன் அங்க வந்த? நீங்க தான் பின்னால இருக்க சொன்னீங்க. ஹரிச்சந்திரன் அவன் சொன்னபடிதான் நடக்கிறது. முன்னால வாயா. அப்படியே சத்து இங்க வாயா. இந்த பாரியா, முந்திரி கொட்டத்தனமா எதுவும் போய் உளறிப்படாது. நான் ஏங்க முந்திரி கொட்டையை பத்தி தம்பி கிட்ட சொல்றேன்? நல்ல தொல்லையா போச்சியா உங்ககிட்ட. முந்திரி கொட்டை இல்ல, முந்திரி கொட்டை மாதிரி முன்ன முன்ன நீ ஒண்ணு சொல்லாதேங்கிற. சரி. யோ, பையனுக்கு ஐயா நீங்க? என்னது பையனுக்கு? தம்பிக்கு ஐயா நீங்க? ஐயோ ஐயோ ஐயோ, பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல வந்தேன். தமிழ் சோலையே மாணிக்க மாலையே ஆரிரோ அன்பே ஆராரோ ஆரிரோ ஆராரோ. சின்னஞ்சிறு கண் மலர் செம்பவழவாய் மலர் சிந்திடும் மலரே ஆராரோ வண்ண தமிழ் சோலையே மாணிக்க மாலை ஆரிரோ அன்பே ஆராரோ ஆரிரோ பாப்பா உன் அப்பாவை பார்க்காத ஏக்கமோ பாய்ந்தே மடிதனில் சாய்ந்தால் தான் தூக்கமோ தப்பாமல் வந்துன்னை அள்ளியே அணைப்பார் தாமரை கன்னத்தில் முத்தங்கள் விதைப்பார் குப்பைதனில் வாழும் குண்டுமணி சரணே குங்கும சிமிழ்
தமிழ் சோலையே மாணிக்க மாலையே ஆரிரோ அன்பே ஆராரோ ஆரிரோ உண்மையில் மாடி மனை வேண்டாம் கோடி செல்வம் வேண்டாம் வளரும் பிறையே நீ போதும் வண்ண தமிழ் சோலை மாணிக்க மாலை ஆரிரோ அன்பே ஆராரோ ஆரிரோ தமிழ் சோலை மாணிக்க மாலை ஆரிரோ அன்பே ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ 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 நல்லா பாருங்க டாக்டர், நல்லா பாருங்க. எனக்கும் தான் கழுதைக்கு ஆகிற மாதிரி இவ்வளவு வயசாகுது. இன்னும் நான் வைத்தியனுக்கு காரணா காசு கொடுத்தது கிடையாது. இவன் இந்த படுக்கையில படுத்தபடியே என் சொத்து பூரா செலவு பண்ணிடுவான் போல இருக்கு. உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, கையில என்ன இருக்கு? மனோவியாதி தான். இருந்தாலும் நான் ஒரு மருந்து எழுதி தர்றேன், அதை வாங்கி கொடுங்க. அப்படியே இருக்கிறானே. நானும் தான் சமய சந்தர்ப்பத்துல வந்து பேசி பாக்குறேன், பேச மாட்டேங்கிறான். அப்ப நான் வரேன். வாங்க வாங்க. திருப்பதி இரண்டாவது டாக்டர் பொட்டி வச்சுட்டு போயிட்டாரு. அதையும் கொண்ட கொடுத்துட்டு இது இந்த பென்சிலையும் கழுவி கொடுத்து ஆகட்டுங்க. அப்பா என்னப்பா? என்ன என்ன? அந்த பாண்டியன் கொடுத்த பெட்டி நம்ம பாக்கியத்துக்கிட்ட இருந்தது, அது எங்கப்பா? யாரா அவன்? தங்கப்பதும மாதிரி ஒரு மருமகளே போயிட்டாளாம். அதை விட அந்த பொட்டியை யாரா பாத்துக்கிட்டு இருந்தது? கர்மம் கர்மம். அலாவுதீனுக்கு அற்புத வழக்கு வந்து சேர்ந்தது மாதிரி உனக்குன்னு ஒரு பொட்டி எங்க இருந்துடா வந்தது? அப்படிதான் என்ன அது கஜானா பொட்டியா? உயிரை விடுறிய. எவனோ ஒரு வெட்டி பய ஒரு பொட்டியை கொடுத்து விட்டானா அதுக்காக முட்டிக்கிறான் முளை வைக்கிறான். ஏமா அந்த பொட்டியை பாத்தியா? ஓ அதுவா? அந்த பெட்டியை பாண்டியன் வந்து வாங்கிட்டு போயிட்டாரத்தான். கேக்குறதுனா பதில் அங்க போகுது. போகட்டும் போகட்டும். சரி சரி, நான் போய் இந்த மருந்தை வாங்கிட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு. உண்மையாவா நளினி? அந்த பெட்டியை கொடுத்துட்டியா? பாண்டியனே வந்தானா? உண்மைதான் அத்தா. அக்கா சாகும் போது சொன்னாங்க. அதுக்கு 2 நாள் கழிச்சு பாண்டியனே இங்க வந்திருந்தாரு, நான் கொடுத்துட்டேன். பாக்கியம் சாகும் போது கூட நான் கொடுத்த பொறுப்பை மறுக்கல. நானும் அக்கா கொடுத்த பொறுப்பை மறக்கல. எப்படியோ ஒரு பாரம் நீங்கிச்சு. நளினி, நீ செய்த இந்த உதவிக்கு நான் எப்படி நன்றி தெரிவித்தாலும் போதாது. கண்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு நன்றி தெரிவிப்பதா? நான் உங்களுக்கு பணிபுரியவே பிறந்தவள். இந்தாங்க. யாரு? நீயா? பயந்துட்டியா மாதிரி கொழுந்து? பச்சை குழந்தை இருக்கிற இடத்துல இப்படிதான் பயம் காட்டுறதா? நீ ஒண்ணு அவனா பயப்படுவான்? வரையடா, வரமாட்டியா? சரி, நீ இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருக்க வேண்டியவனா? சீரும் சிறப்புமா உள்ள செல்வ குடும்பத்துல பிறந்து தேக்க மர தொட்டிலே ஈக்களும் நுழைய முடியாமல் கட்டிய திரைக்குள்ள வளர வேண்டியவன்டா நீ. என்னமோ தலைவிதி இருக்கட்டும். இந்த விளையாட்டு காமி. சரிதான், ரிக்ஷா பொம்மையா வாங்கிட்டு வந்த? ஆமா. ஓம்புத்தி ஒன்ன விட்டு எங்க போகுது? ஒரு காரு ஏறப்பலாம். அது தப்பு மறி கொழுந்து, தப்பு. சேற்றில முளைத்த செந்தாமரை என்று சொல்வார்களே, அதை போல வறுமையான குடும்பத்துல வளர்ற குழந்தைகள் தான் வருங்காலத்துல இந்த இருண்ட உலகத்தை நல்லா புரிஞ்சு உண்மையான உழைப்பை தெரிஞ்சு
அவனும் ஒரு பெரிய உலக உத்தமனா மாறினாலும் மாறிடுவான். இயேசு, புத்தர், காந்தி இவங்கெல்லாம் ஏரப்பணம் பொம்மையும் இந்த கார் பொம்மையுமா வச்சு விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. அடியாத்தி, பாண்டியனா கொக்காண்ட எவ்வளவு பெரிய பேச்சு பேசிட்ட. பாக்கி அங்க உள்ள இருக்கு. காலையில இருந்து என்னமோ தார தாரையா கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கு. வாங்கண்ணே. பாக்கியம், ஏம்மா இப்படி சதா அழுதுகிட்டே இருக்கேன்? இதப்பா, உன்னுடைய குழந்தைக்கு பால் புட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்கண்ணா இதெல்லாம்? அந்த பாக்கியம் கூடவா செஞ்சிருக்காம? ஏங்கா இப்படி எல்லாம் பேசுற? மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாமலா போயிடுவான்? உங்க அன்பினாலதான் இன்னும் நான் உயிரோட இருக்கிறேன். அம்மா பாக்கியம், நீயும் உன் குழந்தையும் எங்க கூட இருக்கிறதுனாலதான் என் மனபாரமும் வேதனையும் என்ன அறியாம குறைஞ்சுகிட்டே வருது. புயலையும் பூகம்பத்தையும் பொங்கி வந்த வெள்ளத்தையும் கடந்து திசை தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கை உன் கதையை விட வேதனை நிறைஞ்சதம்மா. நீ அதை கேட்டீன்னா? அட போது நிறுத்து. அது ஏன் அடாம இருக்குன்னு நீ வேற அழக்க ஆரம்பிச்சிட்டியா? பாவம், அது காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல. ஏம்மா, அப்படியா? போய் சாப்பிடுமா. போ. மறிக்குழந்து, தொட்டி பிடி. வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே நாடி நிற்குதே அநேக நன்மையே, நாடி நிற்குதே அநேக நன்மையே, வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே. பாத்தீங்களா பாத்தீங்களா, போனவளை பத்தி தான் புலம்பிக்கிட்டு இருக்கிறானே தவிர இருக்கிற அப்பனை பத்தி ஏதாவது சிந்திக்கிறானா? பாத்தீங்களா, ஏதோ மனசு வச்சு 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் சந்தோஷமா கண்ணை மூடுவேன். அப்புறம் போறானே புஷ்ப விமானத்துல பரமேஸ்வரம் புள்ள, அவன் கொடுத்து வச்சவன் தலை நிமிராம கொள்ளி சட்டியை தூக்கிட்டு போறானே, அவன் தான் ஒரு மகன். நெய் பந்தத்தை புடிச்சுக்கிட்டு நிமிர்ந்து நிக்கிறாங்களே, அவங்கதான் பேர பிள்ளைங்க. வீட்டு முன்னால விழுந்து விழுந்து அழுதாளே, அவதான் மருமக அப்படின்னு 4 பேரு நல்ல விதமா சொல்லுவாங்க. அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேனோ? அப்பா, என்னப்பா இனிமே என்ன ஒண்ணும் பேசாதீங்க. என்னடா தம்பி இப்படி சொல்ற? உங்க இஷ்டம் போல செய்யுங்க. அப்பாடா, இப்பதான்டா தம்பி என் வயத்துல பாறை வார்த்தை. மறிக்குழுந்து இன்னும் வரலம்மா? இன்னும் வரலண்ணா. தூங்குறானா? இங்க கொண்டா, நான் வச்சு. பாக்கியம், நான் கேட்கிறேனேன்னு வித்தியாசமா நினைச்சுக்காதே. நீ இப்படி சதா அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. வேதனையை அடக்கி அடக்கி வச்சு பிரயோஜனம் இல்லை. யார்கிட்டயாவது சொன்னாதான் உன் மனபாரம் குறையும். சொல்லுமா, உனக்கு என்ன வேணும் சொல்லு, என்னால முடிஞ்சதை நான் செய்யறேம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. நீங்க எல்லாம் இருக்கும் போது எனக்கு என்ன கொஞ்சம். என்னடா அது, உன்கிட்ட கொஞ்ச நாளி விளையாடலான்னு வந்தா தூங்கிக்கிட்டு இருக்க, என்ன பார்க்க மாட்டேன்? ஓஹோ, இவனுக்கு நமக்கு என்ன உறவுன்னு நினைச்சு தூங்கிட்ட போல இருக்கு. இல்ல உன்னுடைய வருங்காலத்தை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கியா? டேய், நல்லா இருக்கு. அடடே, நீயா? மறந்துட்ட போல இருக்கு. என்ன கடத்தெருவுக்கு வர சொல்லிட்டு? கோச்சுக்காத மாதிரி குழந்தை, பக்கத்து தெருவுக்கு சவாரி வந்தேன். வந்ததுதான் வந்தமே, அப்படியே இந்த குழந்தையை பார்த்து கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு போலான்னு வந்தேன். வந்த இடத்துல நெஞ்ச பறி கொடுத்துட்டேன். உனக்கு இப்ப புத்தியே தடுமாறி இருக்கு. ஆசைப்பட்டு தானே துணி வேணும்னு கேட்டேன். என்ன அங்க வர சொல்லிட்டு எத்தனை தடவை ஏமாத்துறது? அதுக்காக இப்படி கோச்சுக்கிறேன்? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வாங்கிட்டு போறது. ஆமா, சொல்லியா குழந்தைக்கு பால் புட்டி, பவுடர் டப்பா, சொக்கா, பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அவ்வளவுக்கு நான் எங்க கொடுத்து வச்சிருக்கேன்? மறி குழந்தை, ஏன் இன்னைக்கு உன் பேச்சுல ஒரு மாற்றம் தெரியுது? எல்லாம் ஏமாற்றம் தான். அது சரி, இன்னைக்கு என்ன பணம் சம்பாதிச்ச? 10 அணா தான் கிடைச்சது. 10 அணாவா? கொப்புறானே, என்ன கிண்டலா பண்ற? நீ என்ன தனியா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? குழந்தைக்கு வாங்கின பால் பாக்கி என்னைக்கே கொடுக்கணும். அவன் வேற 10 தரம் நடந்துட்டு போறான். பாக்கியத்துக்கு வாங்கின புடவை பாக்கிய வேற கொடுக்கணும். அரிசி கடைக்கு வேற அழுகணும். ஐயோ ஐயோ,
இதெல்லாம் என் தலையில வந்து விடியணும். ஏன் இப்படி படபடன்னு பேசுற? வருமானம் ஒரு நாளைக்கு கம்மியாகும், இன்னொரு நாளைக்கு அதிகமாகும். இப்பெல்லாம் என்னமோ சவாரி ஜாஸ்தி கிடைக்கிறது இல்ல. ஆமா, 5 மணிக்கே ஆபீசர் மாதிரி வீட்டுக்கு வந்து இவனை தூக்கி கொஞ்சம் விளையாண்டுகிட்டு இருந்தா பணம் என்ன மேல இருந்தா கொட்டும். இந்த பாரு, நீ ஒண்ணு சம்பாரிச்சு என்ன காப்பாத்த வேண்டாம். வேலை வெட்டி இல்லாம வெட்டி சோத்துல வளர்ந்த உடம்பு இல்லை இது. நடுத்தருவுல ஒரு கடையாச்சு, இல்லைன்னா 4 வீடாச்சு. அனாவசியமா பேசாது. உலகம் முழுவதும் குடிசை உள்ளதான் இருக்குன்னு நினைச்சுக்காது. அது பறந்து கிடக்கு. நான் ஏதோ ஒரு லட்சியத்துக்காக இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இந்த பட்டை நான் வரேன். இந்த நில்லு. என்னமோ வரவு சுருங்கிருச்சே, செலவு அதிகமாகுதுன்னு சொல்ல வந்தா இந்த அடியம்மா பட்டை நான் போட்டுக்க போற மொட்டைன்னு கிளம்பிட்டி. எனக்கு என்ன, எப்படியாவது போங்க. நான் ஏன் இதுல எல்லாம் தலையிடுறேன். கொஞ்சம் காபி குடிச்சிட்டு போறியா? எங்க போனோம்? குருவே, நீங்களா? எப்போ விடுதலை நீங்க? என்னையும் கலை கூடத்தையும் மறந்துட்டீங்களே. வாங்க போகலாம். மோகனா, சபலப்படுத்தாதே. கலைப்பித்தன் உழைப்பு கரையால் மனிதனாவதை கெடுத்தாள் மோகனா என்ற படிச்சொல்லை வாங்கிக் கொள்ளாதே. அப்படி என்றால் எனக்கு விமோச்சனமே இல்லையா? ஏன் இல்லை? சந்தர்ப்பங்கள் ஒன்று கூடும் பொழுது நானே அழைத்துச் செல்வேன். அதுவரை சஞ்சலப்படாமல் போய் வா மோகனா. தாங்கள் இப்படி தட்டி கழிக்க கூடாது. தங்களுக்காக என் உயிர் துடியா துடிக்குது. அனுமதி தாருங்கள். கலை கலை, என்னடா இங்க தகராறு? இந்த பொண்ணு யாரு? பொண்ணு இல்ல குரு, இது நம்ம மாஜி சிஷ்ய, பேரு மோகனா. ஏம்மா, உனக்கு அவனுக்கு என்ன விவகாரம்? என் குருவின் குருவே, தங்களிடம் வெட்கத்தை விட்டு சொல்லுகிறேன். நாங்கள் இருவரும் காதலர்கள். இப்பொழுது என்னை பிரிந்திருக்க விரும்புகிறார். ஏன்டா அந்த பொண்ணை கண்கலங்க வைக்கிற? பெண் பாவம் பொல்லாது. அதுக்கு ஏதாவது சமாதானம் சொல்லி அனுப்பு. ஊருக்கு சொல்லுமா பள்ளி, கழனி பானையில விடுமா துள்ளி. சாப்பாடு கொண்டாந்துட்டியா? ஓஹோ, குரு வாழ்க்கையிலும் விவகாரம் இருக்கு போல் இருக்கு. வீட்டுக்கு வீடு வாசப்படி. சரி, படுதடுமாறி இருக்கும் உன்னை வீடு சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. இந்தா இதுல எதுக்கு? எடை போடாமல் யாரையும் ஏற்றுவதே இல்லை. 105 பவுண்ட். பரவாயில்லை, சற்று கவலையால் பெருத்திருக்கிறாய்.